அடிச்சேடி லக்கி பிரைஸ். டிக்கெட் வாங்காமலே லாட்டரி விழுதுனா உனக்கு தான். விடலதா, விட முடியாது. இனி எப்பவும் விட முடியாது. என்ன உனக்கு? எனக்கா? உனக்கு தான். இனிமே நீ யார் தெரியுமா? ராஜாதி ராஜன், ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, விக்டரி எக்ஸ்போர்ட் முதலாளி மிஸ்டர் ராஜாவோட பட்டத்து ராணி ராதாதேவி. அண்ணே உன் அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாரு. நீ ஊன்னு சொன்ன உடனே கல்யாணம் தான். ஏய், என்ன பேசாம இருக்க? லேட் பண்ண சான்ஸ் போயிடும். வீட்டுக்கு வரியா வந்துருவேன். குடும்பத்துல ஒருத்தியா வரியான்னு கேட்கறியே, இதுக்கு அப்பாவை தான் கேட்கணும். வாழ்க்கையாச்சே, பெரியவங்க தான் பதில் சொல்லணும். வெரி குட். காலேஜ்ல படிச்சாலும் கல்யாண விஷயத்துல அப்பாவை அபிப்பிராயம் கேட்கணுங்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே புரியல. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அண்ணிய பாராட்டுறேன். நான் வரேன். அண்ணா. என்னம்மா ராதா என்ன சொன்னா? சரி சொன்னாளா? சரி இல்லைன்னா சாரிண்ணா. What do you mean? கல்யாண விஷயம்னா நீங்க அவங்க அப்பாவை தான் கேட்கணுமா? அவளே ஆமான்னு சொல்ல மாட்டாளாம். I see. அதனால நீங்க ராமையாவை பார்த்து அவர் சம்மதத்தை வாங்கணும். என் டியூட்டி முடிஞ்சது. இனிமே உங்க சாமர்த்தியம். ரஹீம், ரஹீம், கார் எடுத்துட்டு போய் நம்ம ராமையாவை கூட்டிட்டு வா. அண்ணா, இத பாத்தீங்களா? இது எப்படி சேர்ந்தது? நான் சேர்த்துட்டேன் அண்ணா. நானும் ராதாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருந்தது. அதுல என் சைட வெட்டிட்டு உங்களை ஒட்டிட்டேன். இது உங்க பெட்ரூமை டெக்கரேட் பண்ண போகுது. போட்டோவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ராதா டெக்கரேட் பண்ணுவா. வாங்க ரஹீம் பாய், என்ன பிடிச்ச அவகாசமா? லீவ் விட்டா ஒழுங்கா வீட்டுல இருக்க மாட்டீரா? வெத்தலாகி போட்டு போலாம் வந்தேன். வீட்டுல வெத்தலை போட்டா வாய் செவக்காதோ? என்ன விஷயம்? உங்க வேலை போற விஷயம். ஏன்? முதலாளி யாரோ பாக்கணும்னு சொன்னதுக்கு லஞ்சம் கேட்டிராமே. ஐயோ, நான் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கலையே. ஐயோ லொய்யோ எல்லாம் முதலாளிகிட்ட வந்து சொல்லும். அநேகமா உண்மை சஸ்பெண்ட் பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான் புரியல. வண்டியில ஏறும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முதலாளியை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குமே புரியும். இந்த விரிச்ச கொடையோடவே உள்ள உட்கார போறீரா? கொடைய மடக்குங்கண்ணே. அப்பா, இதுவரைக்கும் நான் ஏதோ விளையாட்டுத்தனமா காலத்தை ஓட்டிட்டேன். இனிமேதான் நான் ஒரு புதிய மனிதனா மாறணும். இந்த வீடு ஒரு கோவில் ஆகணும். அந்த கோவில்ல நிரந்தரமா ஒரு தீபம் எரியணும். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீபம் ராதா. ஐயா மேல இருக்காரு, உங்களை வர சொன்னாரு. வணக்கம் முதலாளி. வாங்க ராமையா, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க பெரியவர், உட்காருங்க. முதலாளி, என்னமோ அவசரமா கூப்பிட்டீங்களாமே. ராமையா, எங்க அப்பா காலத்துல இருந்து என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் மனசு விட்டு உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்க போறேன். இது திடீர் முடிவு இல்ல, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் கேட்கிறேன். இதுல உங்க அபிப்பிராயம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் தேவை. ஏன் ஆசீர்வாதமா? என்ன சொல்றீங்க முதலாளி? ஆமா ராமையா, உங்க பொண்ணு ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. முதலாளி, உங்க சம்மதத்தோட. சம்மதமா? முதலாளி, உங்க காலுக்கு சேவை செய்யற பாக்கியம் என் மகளுக்கு கிடைக்கணுங்க முதலாளி. முதலாளி, இந்த கல்யாணம் முடிச்சது முதலாளி, முடிச்சது. ராதா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என்ன உங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பேனா? தூக்கம் வருதா? விளக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. அணைக்கட்டுமா? நான் அணைச்சுக்கிறேன்.
அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். இரு சந்தன தேர்கள் அசைந்தன. இரு சந்தன தேர்கள் அசைந்தன. அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ. அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. ஆசை கனிந்து வர அவன் பார்த்தான், அன்னம் தலை குனிந்து நிலம் பார்த்தாள். சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, அவன் கொள்ளை கொள்ள துடித்தது என்ன பார்வை. அது பார்வையல்ல பாஷை என்று கூறடி என்றாள். அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப்பூத்து. முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து. மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப்பூத்து. பித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு. அவள் நெஞ்சில் வந்து திறந்திடும் தொட்டில் பாட்டு. தங்கத் தென்மொழி தென்றல் வந்து ஆயிரம் பாடும். அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். ஆராரிரோ, ஆராரிராராரிரோ, தாரீராரோ, ஆராரிரோ, 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 ஆராரிரோ. ஆராரிரோ. அகட்டு அகட்டுடா. குழந்தைக்கு மட்டும்தானா? எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட. ஆசை பாரு, யாராவது பாத்திர போறாங்க. பார்த்தா என்ன? ராதா ப்ளீஸ். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. முதலாளி, இது அல்வா இல்லைங்க, காருக்கு போடுற கிரீஸ். இது எப்படிங்க ஊட்டி விடுறது? முதலாளி, ஆமா, என்னமோ ஊட்டி விட சொன்னீங்களே, என்னது? ராதா கிட்ட சாப்பாடு ஊட்டினேன். எந்த ராதா? ராமையா மகராதா. முதலாளி பாவங்க. ரஹீம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா இவ்வளவு லேட்டு? இல்லையப்பா, தினம் வர நேரத்துக்கு தானே வரேன். லதா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சா?
நீ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியாமே? ஆமாப்பா. இன்னைக்கு முதலாளி என்னையே கேட்டாரு. நான் கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டேன். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ராதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? தேடி வர லட்சுமியை தள்ளியே. இந்த ஊர்லயே பணக்காரன் நம்ம முதலாளிதாமா. வெறும் பணம் தானப்பா வாழ்க்கை. பைத்தியக்காரன், குஷ்டரோகி, இவங்கள சில பேர் கூட தான் பணக்காரங்களா இருக்காங்க. ராதா, அவங்கள கூட ஏத்துக்கலாம். ஆனா உங்க முதலாளி என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? அதை ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஓ, அதுவா? பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அது அப்படித்தாமா இருக்கும். அதை நாம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது பாரு. வாழ்க்கையை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா, பெருசா தான் நினைக்க முடியும். அப்போ அப்பா, உங்க அபிப்பிராயத்தை நான் தாண்டவே மாட்டேன். நிச்சயமா தாண்ட மாட்டேன். ஒரு கூனோ குருடோ எவனாவது நல்லவனா பார்த்து ஏழையா எனக்கு கட்டி வைங்க, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறேன். ஆனா எனக்கு முதலாளிகளே வேண்டாம். முக்கியமா உங்க முதலாளி ராஜா வேண்டவே வேண்டாம். அம்மா, நல்லா யோசிச்சு பாருமா. திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிடாத. ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சோறு போடுற வீடமா அது. நீ படிக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் அவர்தாம்மா காரணம். நன்றிய மனசார காட்டினா போறாதாப்பா, மகளை கொடுத்துதான் காட்டணுமா? சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் நிச்சயமா உங்க முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. கந்தா, அண்ணே, கடம்பா, அண்ணே, கார்த்திகேயா, ராமையா, 3 தடவை கூப்பிட்டு வரலன்னா விட்டுற வேண்டியதானே? உங்களை முதலாளி கூட்டு வர சொன்னாரு, வாங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரனே. ஐயோ, உங்க கையோட கூட்டி வர சொன்னாரு, வாங்க. வந்து வண்டி ஏறுங்க. என்ன குதிரையா ஏற போறீரு? வண்டி தானே ஏற போறீரு? வாங்க ராமையா. எங்க 2 நாள் ஆபீஸ் பக்கமே வரல? முதலாளி, நான் என்னன்னு சொல்லுவேன்? சும்மா சொல்லுங்க. முதலாளி, இந்த உத்தியோகமும் வேண்டாம், ஆபீஸே வேண்டாம்னு நினைச்சிட்டேன் முதலாளி. உங்க உப்ப தின்னவன். ராதா என்ன சொன்னா? மகளாவே பேசல. உங்க மனசோ மதிப்போ அவளுக்கு தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா முதலாளி. அவளுக்கு படிச்ச திமிரு, பெற்றவரையே தூக்கி எறிகிறான். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். சேச்சே, ஏதோ ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. தட்ஸ் ஆல். இதுக்கு போய் கொலை ஜெயிலுன்னு நடந்தது மறந்துருக்கு. போங்க, நாளைக்கு ஆஃபீஸ் போ. ராஜா சார், நான் வாசு பேசுறேன். இன்னைக்கு கான்ஃபரன்ஸுக்கு நீங்க வரணும். நான் வர முடியாது, நீங்க பாத்துங்க. நீங்க வரலைன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது சார். எதையுமே நான் மட்டும் முடிவு எடுத்தா போதாது.
ஐயா. யார் தம்பி? முதலாளியை பார்க்கணும். வர சொல்லிருக்காங்களா? இல்லைங்க, வேலை கேட்கலான்னு. ஐயோ, உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு தம்பி. உங்களை போலதான் நிறைய பேர் தினம் வேலை தேடி வராங்க. இங்கேயோ வேலை காலி இல்ல. அதனால முதலாளி என்ன சொல்லிட்டாருன்னா, யார் வேலை தேடி வந்தாலும் சரி புள்ள விடாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதலாளியை பார்த்தேன்னா ஏதாவது நல்லது நடக்குன்னு தோணுது. எப்படியாவது உங்க ஆசையை கெடுப்பான. எதுக்கும் டெலிபோன் அம்மா பாருங்க. எஸ், கண்ணன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்க. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா? யூ நோ ஐ அம் வெரி பிஸி. யாரையும் பார்க்க முடியாது. வர சொல். எஸ் சார், போய் பாருங்க.